நான் துவங்கைக்கு ஒரு முடிவு எடுத்தினால் பிளேன் 10 ரூபா ஒன்னா வாக்க காப்பாற்ற எங்க தமிழ்ல குத்தம். சும்மா கொடுத்தா பக்கத்துல விட மாட்டாங்க. அதான் பயங்கரம். நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிக்கும். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ நிற்கக்கூடிய வந்துட்டு கேகேஎஸ் வீதியில் தெல்லிப்பளை கிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கடை வாசல் நினைக்கிறோம். இந்த கடையின் பேர் வந்து பார்த்தோம்னா நாயகி கடை. இங்கே வந்துட்டு என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே வந்து மலிவு விலையில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிற்றுண்டிகளையும் மற்ற சாப்பாடுகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். மற்ற முக்கியம் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு பிளேண்டி வந்துட்டு 10 ரூபாய் தான் விற்கிறார். கனகாலம் வந்து 10 ரூபாய் தான் வித்துட்டு இருக்கார். அதுக்கு வந்துட்டு இந்த கடைக்காரன் நான் வந்துட்டு ஒரு ரீசன் சொன்னார். அந்த ரீசனையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்றேன். மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கடையில் இப்போ சாப்பாடுகள் சிக்கன்களை தவிர வந்துட்டு ஐஸ்கிரீம் ஐட்டம்லாம் இருக்கு. பட் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு என்ன இங்கே பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் ஒரு 100 ரூபா கொண்டு போயிட்டு அந்த 100 ரூபாய்க்கு வந்துட்டு இங்கே என்னெல்லாம் சாப்பிட போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்துட்டு பார்த்தோம்னா தெல்லிப்பளை சந்தை போகக்கூடிய பாதை. இப்படி எங்கேயாலும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே தான் நாங்கள் வந்து பார்க்க வந்த நாயகி கடை இருக்குது. இப்போ இந்த கடையில் வந்துட்டு உள்பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு மரங்கள்லாம் நின்று ஒரு இதாக இருக்குது. மற்றது முன்பக்கம் தான் வந்துட்டு இங்கே ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நடக்கும். இப்போ நாங்கள் இதை வந்து பார்ப்போம் இந்த மாதிரி சோட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ சமோசா, ரோல், மிளகாய் பஜ்ஜி, மற்றது பட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதோட இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு ரோல் வந்துட்டு தயாராகி கொண்டிருக்கு. இது வந்துட்டு இப்போ ஸ்டப்பிங் எல்லாம் வச்சு ஒரு நல்லா இருக்குன்னு ரோல். அப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே வந்துட்டு இப்போ சமோசா ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்குது. இது வந்து சமோசா வச்சுருக்கணும், மற்றது இங்கே வந்து பொறிச்சிட்டு இருக்கணும். அது அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா ரோல்ஸ் வந்துட்டு பொறிச்சிட்டு இருக்கணும். மற்ற பச்சி எல்லாம் வந்து ரெடியாக அன்றைக்கி அப்படியே வந்து இங்கே ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து அந்த இடம் இருக்குது. உள்ளே தான் போக போகிறோம். வளமையாக வரீங்களா? என்ன இங்க என்ன விரும்பி எடுக்கிறீங்க? ரோஸ் ஐஸ்கிரீம். இது நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிக்கும். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டா இருக்கு. என்ன பிரைஸ் ஐஸ்கிரீம்? அது பில் கொடுக்கறதா தான் கேட்கணும். ஓகே, தேங்க்ஸ். சொல்லுங்கண்ணா, இந்த கடையில் இந்த தேநீர் வந்து 10 ரூபாய்ன்னு சொல்லி கேள்விப்படினாங்க. அதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் அதே இந்த காலத்தில் இந்த விலையில 10 ரூபாய் உங்களுக்கு தெரியுங்க. எல்லாரும் முதல் தமிழர் ஒன்னா வாக்க காப்பாற்ற எங்க தமிழ்ல குத்தம். எந்த மாற்றமும் இல்லை. 10 ரூபா போகலாம் இல்லைண்ணா. முதல் தொடக்கத்தில் நீங்கள் 10 ரூபா வித்தீங்க, அப்போ ஓகே வந்துருக்கு. இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு இப்போ இல்ல பொருளாதார பிரச்சனை விட நான் துவங்கைக்கு ஒரு முடிவு எடுத்தினால் பிளேன் 10 ரூபா. யாருமே ஆளுமே இங்க வந்தா சாப்பிடாம போயிடலாம். 10 ரூபா யார்கிட்டயும் இருக்கும். இந்த கொள்கையை வச்சுதான் நான் துவங்கினேன். அதான் மெயின். நல்லூர்ல போக ஆண்டிக்கிற அஞ்சனைக்கு எல்லாரும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு முடலுக்காக 10 ரூபா வச்சுக்கிறேன். சும்மா கொடுத்தா பக்கத்துல விட மாட்டாங்க. அதான் பயங்கரம். கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை. சும்மா கொடுக்குற வேண்டிய பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு காசு கொடுத்து குடிக்க ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் இதுல ஒரு வசனம் சொன்னீங்க. நாங்கள் தமிழர் அதே வசனம் தான் அந்த கைகளர் இப்ப எல்லாருமே வந்து ஒரு இப்ப கை அள்ளிட்டு சாப்பிடுங்கன்ற விஷயத்த நீங்க அது வித்தியாசமாங்க மனசுல வந்து நிக்கக்கூடிய மாதிரி வந்து போட்டிருக்கீங்க. ஏன் அப்படி? நீங்கள் உண்மையா என்ன செய்கிறீங்க? உண்மையா உங்களோட தொழில் என்ன? தொழில தெரியுது சொல்லுங்க. 1.5 ரூபாய் இங்க கடை நாங்க இருக்கிறோம். எங்க கடையில. ஓகே. எந்த பாடசாலை? நாங்க கீர்மலை. ஓகே. என்ன பாடம்? நான் ராமன் தியேட்டர். பாத்தீங்களா, நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல தான் அப்ளை பண்றீங்க. உங்களோட விஷுவல் வந்து வெளியில பார்க்கவே தெரியுது எங்களுக்கு. நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு கடையிலுக்கு போனோம்னு சொன்னா அது பெரிய ஒரு கட்டிடங்களாக நிரப்பப்பட்டிருக்கும். ஒரு ஃபேன் அப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு இயற்கை, ஒரு மரம் வளர்க்கறதாகட்டும்,
நீங்க இதே விஷயத்த வந்து ஒரு இயற்கை முறையில செய்து கொண்டு வரீங்க. மற்ற இன்னொரு சைட் வந்து எங்களுக்கும் ஒரு இயற்கையோட இருந்து சாப்பிடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இயற்கையும் வளர்ந்து கொண்டிருக்கு இன்னொரு சைட்டால. அது என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்களே அப்படி எல்லாம் தொடங்கணும் உண்டு. உங்களுக்கு தெரியும் உங்களோட தமிழ் மக்கள் இன்றைக்குமே நாங்க ஒரு அடைக்கப்பட்ட ஆக்களா தான் இருக்கிறோம். உண்மை அது மெயின். அதுல இருந்து விடுபடணும் பண்போம் அடியால மேல சில பிரச்சனை எல்லாம் வெளியால விலவும் வந்ததான் ரிலாக்ஸா நாங்கள் ஒரு பல காலம் கூட இனம் பாடலாம். அதான் மெயின். அதுக்கு இந்த இயற்கையான சூழல் மெயின். உண்மை இல்லை சொல்லுவாங்க மருந்து கொடுக்கறத விட டாக்டர் கலைக்கிறதாலதான் போயிடும். அதான் மெயின். உண்மை அது. அதுக்கு தான் அந்த ஐடியா வச்சிருந்தேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஃப்ரீடமா இருந்து ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். அதான் மெயினா இருந்து. இப்ப இந்த இடத்த பார்த்த உடனே இப்ப மெயினா எனக்கு வந்து டவுட் உண்டு. இப்ப வெயில் காலத்துல வந்து இது நல்ல இதமா இருக்குது, வெயில் குளிர்மையா இருக்கு. இப்ப மழை காலம்னு சொல்லி சொன்னால் இங்கால பக்கம் இப்ப வந்து இதுக்கு மழை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது ஒரு சிக்கல் தானே. சின்ன சிக்கல். அதுதான் ஐடியா போட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிஞ்சியா பிடிச்சி கொஞ்சம் செட் பண்ணி கொண்டு இருக்கு. மழை காலத்துல சிக்கல் வந்து நல்ல இருக்குதா. அதான் மெதுவா செய்து கொண்டு இருக்கிறேன். மழை வரைக்கும் இந்த மாதிரி மழை வந்து சின்ன பின்னுக்கு இருக்கு. ஓகே எனக்கு தெரியும் இருக்கு. சின்ன பின்னுக்கு பின்பக்கம் சேவ் பண்ணி கொள்ளுங்க. கஷ்டப்படுறது ஓகே அது தெரியும் எல்லாமே தெரியும். அதுக்கும் நான் முதல்ல போட்டுக்கிட்டேன். என்ன பிரச்சனை அதுக்கு முதல் போட்டேன்டா இங்க சோட்டு சில வெளியே கூட்டி விட்டுரு. கடன் பட்டு தான் ஏன்னா தேவை கொஞ்சம் 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 கொண்டு போகும். இனியே உங்களுக்கு தெரிஞ்சா டிசம்பருக்கு தான் மழை தான். டிசம்பர் காலம் இருக்கு. அதுக்குள்ள செட் பண்ணிடுவேன். நீங்க சோட்டிஸ் சொல்லதான் ஞாபகம் வந்து சோட்டிஸ் வந்துட்டு என்ன விலைக்கு நீங்க எல்லா சொட்டுக்கும் 30 வாழை பஜ்ஜி ஐட்டம் 10 ரூபா. பஜ்ஜி ஐட்டம் 10 ரூபா. பஜ்ஜி 10 ரூபா. வாழைக்காய் பஜ்ஜி எங்களுக்கு 10 ரூபாய். பிள்ளைண்டி 10 ரூபாய். சாதாரண ஒரு 50 ரூபாய் இருந்தாலே சும்மா நம்மள சாப்பிட்டு போகலாம். 50 ரூபாய் இருந்தா 50 ரூபாய் இல்லை 20 ரூபாய். ஒரு பிள்ளைண்டி ஒரு பஜ்ஜி சாப்பிடுறது ஒரு ஆள். இந்த காலத்துல 20 ரூபாய்க்கு நாங்கள் கடைக்கு போனாலும் டொய்யே தர மாட்டாங்க. நீங்க சாப்பாடு தரீங்க. அடுத்த ஐடியா ஒன்று இருக்கு. அடுத்த ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. இப்ப இதுக்கு உணவகத்து கூட கல்வியை வளர்க்கும். அதாவது நான் என்ன செய்ய போறேன், நான் 2:30 தான் கடை திறக்கிறேன். அப்ப சென்னை இருக்கு தானே, சென்னையில இது நான் கொஞ்சம் மினி லைப்ரரி ஆகிறேன். மார்னிங்ல மினி சின்ன லைப்ரரி மாதிரி ஆக போறேன். அந்த ஐடியா ஒன்று வர போறேன். அப்ப நீங்க வராங்க படிச்சு கொண்டே சாப்பிடக்கூடிய மாதிரி தான் படிக்கிறேன். இயற்கையான சூழல படிக்க கூடும். அந்த ஐடியா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யறதுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் ஒன்று நினைக்கிறீங்க போல இருக்கு. கட்ட வேலாம் மெயின் வேணுமா இனங்களும் வாழ ஒண்ணு இதான் மெயின். இனம் வாழ்றதுக்கு இந்த லாம்பட்டி குத்தி அதெல்லாம் கல்விலாம் இதை காட்டலாம். கல்விதான் எங்களுக்கு ஒரே சொத்து. பத்தி ஆயுதம் மட்டும் கல்விதான். அப்ப முக்கியமான 2 தேவையை நீங்க இங்க முடிக்கிறீங்க. ஒன்று சாப்பாடு, மற்றது அறிவு பசி. அதான் மெயின். 2 பசியும் இங்க தீர்த்து கொள்ளலாம் வருங்காலத்துல. மற்றவங்க இங்க என்னென்ன இருக்கு? சோட்டிஸ், பூரி, அப்பம், தோசை, மசாலா தோசை, சோட்டத்துல இல்ல ரோல், சம்சா, பிளாஜி ஐட்டம், ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஜூஸ் ஐட்டம் என்னென்ன ஜூஸ் ஐட்டம்? பிளாம்பழம் இருக்கு, பட்டாப்பழம் இருக்கு, அன்னாசி இருக்கு, ஐஸ் கோக் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் ஐஸ்கிரீம் ஐட்டம் எல்லாம் இருக்கு. எல்லாம் வச்சுக்கிறாங்க. உங்களோட ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நாயகி என்ற ஒரு பெயர். அதெல்லாம் கேள்வி நீங்க ரீசன் நாய் என்ற எல்லாரையும் குறிக்கும். நாய் என்ன எல்லாமே என் அம்மாளுக்கு தவ நாய். பின்னால வர நான் எதை தூக்கி போட்டிருக்கு சண்டைக்கு வர தெரியல. நாய் என்ற எல்லா லேடிஸையும் குறிக்கும். மெயின் கிடையாது. நானுமே யோசனை தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் இருக்குதா, அப்ப அந்த அம்மனை தான் நீங்க நாயகி என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்க எங்களுக்கு அம்மன் தான் ஞாபகம் வராது. கட்டாயம் கடவுளுக்கு தான். அதை விட உண்மையா களவு போய் ஒன்றும் இல்லாம அம்மா அப்பா கும்பிட்டாலே கால் நீங்க மேல மேல போவீங்க. இதான் உண்மை. களவு இருக்க கூடாது, என்ன யாரும் வரக்கூடாது. அம்மா அப்பா கும்பிட்டாங்க நாங்க சும்மா ஏதாவது வேலை போவோம். இதான் சரி. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு ட்ரைனிங் வந்துட்டு, இப்போ சாப்பாடும் வந்துட்டு, ஸோ சாப்பிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பத்ரா பிளேண்டி ஓகே இருக்குது. மற்ற இதுக்கு வந்துட்டு என்ன சுகர் போடலாம், நாங்கள் தான் போடணும் சீனி. அதை இதுக்கு வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு சீனி போடணும்.
ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் இங்கே வந்துட்டு இதுக்கு இது போட வேண்டும். அதாவது வந்துட்டு சீனி நாங்கள் தான் போட்டு குடிக்கணும். இது வந்துட்டு ஆக்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து குடிச்சு கொள்ளலாம். இங்கே வந்துட்டு இப்போ 10 ரூபா பிளெயின் டீ என்னதால, பட் அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு 10 ரூபா பிளெயின் டீ என்னதால நார்மலாக போடல. இப்போ இஞ்சி எல்லாம் வந்துட்டு போட்டிருக்கணும். இப்போ வந்து பார்ப்போம். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்குது. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ ஸ்டோடிஷ் ஐட்டத்தை ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சோஸை விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ரோல் எடுத்துக்கலாம். அதை இதில் தொட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சீரியஸ்லி ரோல் சூடாக இருக்குது. என்ன சொல்றீங்கன்னா இப்போ தான் பொரிச்சு வந்தது, அதனால் ரோல் சூடாக இருக்குது. பட் நல்லா இந்த ரோல் விலை வந்துட்டு பார்த்தோம்னா 30 ரூபா. ரோலை சாப்பிட்டு இங்கே பிளெயின் டீ குடிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்துட்டு மிளகா பஜ்ஜி ஒன்று இருக்குது. மிளகா பஜ்ஜி ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மிளகா பஜ்ஜி வந்துட்டு பெருசாக சாப்பிட்றது. ஏன்னாண்டா கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. உரைப்பு இருந்த பயிர்னாலும் சாப்பிடல. பட் இங்கே வந்துட்டு நல்லா இருக்கு. பட் அந்த உரைப்பு தான் கொஞ்சம் இதாக கிடக்கு. உரைக்குதப்பா பஜ்ஜி, உரைப்பு தான் பிரச்சனையாக இருக்குது. பட் அவளா அகலும் உரைப்பு பண்ணி இல்லை, ஒரு அளவு கண்ட்ரோலில் இருக்குது, சாப்பிடக்கூடிய இருக்குது. சோஸில் ஒட்டி சாப்பிட்றோடைய உரைப்பு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. பட் கொஞ்சம் எனக்கு குறைக்குதான். இந்த பஜ்ஜி வந்துட்டு பார்த்தோம்னா 10 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் குடிப்போம். பஜ்ஜி உரைப்பு கொஞ்சம் இதாக கிடக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பெட்டிஸ் இருக்குது. பெட்டிஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். பெட்டிஸ் ஓகே இருக்குது. பெட்டிஸ் வந்துட்டு ஆகன்ற அளவுக்கு இல்லை, மேபி கொஞ்சம் ஆறுனதால் அப்படி இருக்கலாம். பட் இப்போ ரோலும் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜி வந்து நல்லா இருக்குது. பெட்டிஸ் கொஞ்சம் அவரேஜ் தான். நீங்கள் சூடாக சாப்பிட்றதா ஓகேன்னு நினைக்கிறேன். பட் என்ன கேட்டால் சொல்லுவேன், கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்குது. ஓகே, அதோட 3 சோட்டி சாப்பிட்டாச்சு. ரோல் உண்டு, மற்றது மிளகா பஜ்ஜி உண்டு, மற்றது பெட்டிஸ் உண்டு. இப்போ பெட்டிஸும் மிளகா பஜ்ஜி பெட்டிஸும் ரோலும் வந்து 30 ரூபா. அப்போ 60. மற்றது மிளகா பஜ்ஜி வந்து 10 ரூபா, 70. அடுத்த பிளெயின் டீ இது வந்துட்டு எப்போதுமே 10 ரூபா தான். ஸோ 80 ரூபா. 80 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடக்கூடிய ஏரியா இருக்குது. இதே வந்து என்னென்னா இப்போ மார்னிங் வந்து இது கடை திறப்பினமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மார்னிங் வந்துட்டு அங்களுக்கு நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டே இதாக தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாம் வந்துட்டு அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட்டே மார்னிங் இப்படி சின்ன ஒரு சோடேஸ் ஐட்டம் தான் சாப்பிட்றேன். பட் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா பின்னேற மட்டும் படிக்க இப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தோம்னா டின்னருக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு சொல்லி இங்கே வந்து மசாலா தோசை மாதிரி பூரியெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்.
ஸோ அதோட வந்து நீங்கள் வந்து வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சோடிஸ் ஐட்டம் பட் நான் சாப்பிட வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பிளேன் டீ குடிப்போம். ஓகே கட் பண்ணுறேன். இதில் எல்லாத்தையும் விட நாங்கள் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயத்தை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். அது வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் சம்சா. ஸோ சம்சா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் சோஸ் எடுத்துட்டோம். அதில் கொஞ்சம் சம்சாவை தொட்டுக்கலாம். அதை அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு வைக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சம்சா ஓகே இருக்கு. சம்சா கூட வந்து இந்த வித்தியாசம் ஒன்று போட்டிருக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்குது. மற்றது வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ முதல் நான் சொன்னது வந்துட்டு இப்போ மிளகா பஜ்ஜி ரோல், மற்றது பெட்டிஸ், மற்றது பிளேன் நான் சேர்த்து 70 ரூபா. சம்சாவோட சேர்த்தோம்னு சொல்லி சொன்னால் 30 ரூபாய். சம்சா 30 ரூபா. மொத்தம் வந்துட்டு 100 ரூபா வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று முடிஞ்சுது. மேபி இதோடய நல்லா இருக்கும். ஒரு 3 ஐட்டம் வந்து சாப்பிடணும்னு தேவையான சோடிஸ் வந்து இதோட குறையாக தான் சாப்பிட்றேன். நாங்கள் இது டேஸ்ட் பார்க்கறதுக்கான மெயினாக அடுத்தது நீங்களும் வந்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்துட்டு இந்த மிளகா பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஃபுல்லாக வந்துட்டு என்னோட வந்து நண்பர் துவார எனக்கு வந்துட்டு அவர் அங்கே பார்த்து நிற்கிற வரைக்கும் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நல்லா பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி சாப்பிட்டுக்கு அதுக்கு வரைக்கும் நாங்கள் சாப்பிட அவர் மீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ பிளேனிங் முடிஞ்சு சாப்பிட முடிஞ்சு. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு 100 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு குறைவான இதாக இருக்குது. இப்போ மலிவான விலையில் மலிவாக இருக்குது. மற்றது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லணும்னால் இப்போ மலிவான விலையில் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் வந்துட்டு இங்கே முக்கியமான விஷயம். இப்போ டேஸ்ட் என்னதான் நீங்கள் தேவை. ஸோ இப்படிப்பட்ட இடம் இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். அதாவது வந்து முக்கியமாக வந்துட்டு கேகஸ் வீதி பக்கம் வர்றார்கள் அல்லது தெல்லிப்பழப்பம் வர்றாங்க வந்து இதை வந்துட்டு சாப்பிட்டு கரை பண்ணி பாருங்க. நிறைய இங்கே வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னால் அந்த அண்ணா சொன்ன அந்த வசனம் தான் இங்கே பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன்னா நாங்கள் தமிழர் கொடுத்து வாக்க மீற மாட்டோம் என்று சொல்லி போட்டு வேறு சொன்னார் என்ன இப்போ எப்போவுமே வந்துட்டு 10 ரூபா தான் பிளேன் சொல்லி சொன்னார். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இங்கே பிடிச்சிருக்கு. அதுக்கான நீங்கள் ட்ரை பண்ணணும். மற்ற இந்த இடம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்ததாக இருக்குது. இப்போ இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த இடம் இருந்தாலும் சரி, மற்றது இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய அந்த இடம், இந்த இயற்கைக்குள்ள மரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சரி, இங்கே சேவ் பண்ணக்கூடிய அந்த பனையோடையில் செய்யப்பட்ட இந்த தட்டு வழிகளில் அந்த சேவ் பண்ணுறதுனா சரி, எல்லாம் வந்துட்டு ஒரு ஈஸியாக இது நல்லா இருக்குது. மற்ற அப்படியே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் இது இந்த காணொலி முடிச்சு கொடுப்போம். அடுத்த வேறு காணொலி சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை. See you.